ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 15 நாகரீக மனிதருக்குரிய உபதேசங்கள் என்னும் தலைப்பில் பதம் 79. கிருஷ்ண பார்த்தாவ் உபாமந்திரிய பூஜிதக பிரயயௌ முனிஹி ஸ்ருத்வா கிருஷ்ணம் பரம் பிரம்ம பார்த்தக பரம விஸ்மித. கிருஷ்ணராலும் யுதிஷ்ட மகாராஜாவாலும் பூஜிக்கப்பட்ட நாரத முனிவர் அவர்களிடம் விடை பெற்று கொண்டு புறப்பட்டார். தனது ஒன்றுவிட்ட சகோதரராகிய ஸ்ரீ கிருஷ்ணர் பரமபுருஷர் என்பதை கேட்டு யுதிஷ்ட மகாராஜா மிகவும் ஆச்சரியமடைந்தார். பர்பட் பை ஷில பிரபுபாத். ஜெய் ஷில பிரபுபாத். நாரத முனிவருக்கும் யுதிஷ்டருக்கும் இடையிலான இந்த உரையாடலை கேட்ட பிறகும் கிருஷ்ணர்தான் பரமபுருஷ பகவான் என்பதில் ஒருவருக்கு சந்தேகம் இருக்கக்கூடாது. அசம்சயம் சமக்ரம். ஒருவன் எந்தவித சந்தேகமும் எந்தவித குறையும் இல்லாமல் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள் என்பதை புரிந்து கொண்டு அவருடைய தாமரை பாதங்களில் சரணடைய வேண்டும். சாதாரண மனிதர்கள் வேதங்களையெல்லாம் கேட்ட பிறகும் கூட இதை செய்வதில்லை. ஆனால் பாக்கியசாலிகளான ஒருவன் பற்பல பிறவிகளுக்கு பிறகு வாசுதேவரே அனைத்தும் என்ற இந்த முடிவிற்கு வருகிறான். இதை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே ஸ்ரீமத் பகவத்கீதையில் கூறுகிறார். பகூனாம் ஜென்ம நாமந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வம் இதி ச மகாத்மா சுதுர்லபக. வாசுதேவரே சர்வம் என்பதை புரிந்து கொண்ட ஆத்மா மிகவும் அரிதானவன் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் கூறுகிறார். பதம் 80. இதி தாக்ஷாயணீனாம் தே ப்ருதக் வம்சா பிரகீர்த்திதா தேவாசுர மனுஷ்யாத்யா லோகயத்ர சர அச்சரா. வேர்ட் பை வேர்ட் மீனிங். இதி இவ்விதமாக தாக்ஷாயணீனாம் அதிதி மற்றும் திதி முதலான தக்ஷ மகாராஜாவினுடைய புதல்விகளின் தே உமக்கு ப்ருதக் தனித்தனியாக வம்சா வம்சங்கள் பிரகீர்த்திதா என்னால் விவரிக்கப்பட்டது. தேவர்கள் அசுரர்கள் மனுஷ்ய மற்றும் மனிதர்கள் ஆத்ய முதலானவர்கள் லோகா பிரபஞ்சத்திலுள்ள எல்லா கிரகங்களும் எத்திர எவ்விடத்தில் சர அச்சரா அசைவன அசையாதன ஆகிய ஜீவராசிகள். டிரான்ஸ்லேஷன். தேவர்கள் அசுரர்கள் மற்றும் மனிதர்கள் உட்பட இந்த பிரபஞ்சத்தின் அனைத்து லோகங்களிலும் உள்ள அசைவன அசையாதன ஆகிய அனைத்து ஜீவராசிகளும் தக்ஷ புத்திரிகளிடமிருந்தே உற்பத்தி செய்யப்பட்டனர். அவர்களையும் அவர்களது வெவ்வேறு வம்சங்களையும் இப்போது நான் விவரித்து கூறினேன். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 15 நாகரிக மனிதருக்குரிய உபதேசங்கள் என்னும் தலைப்பில் பதம் 80 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. மேலும் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 15 நாகரீக மனிதருக்குரிய உபதேசங்கள் என்னும் தலைப்பை கொண்ட 15ஆம் அத்தியாயத்திற்கான ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரைகள் இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.